அங்க கோர்ட்டுக்கு போன கோபிக்கு இந்நேரம் டிவோர்ஸ் கிடைச்சிருக்குமா கிடைக்கலையா அப்படின்னு அங்க ஹால்ல குறுக்கையும் மறுக்கையும் யோசிச்சுட்டே நடந்துட்டு இருக்காங்க ஈஸ்வரி. கொஞ்ச நேரம் கூட பொறுமையா இருக்க முடியாத அவங்க கோபிக்கு போன் பண்ணி பண்ணி பாக்குறாங்க. கோபி அங்க கார் டிரைவ் பண்ணிட்டு வராரு டென்ஷன்ல. என்னதான் பேசியும் இந்த ராதிகா மனசை மாத்த முடியலையே அப்படின்னு டென்ஷன்ல கார் ஓட்டிட்டு வர்ற கோபிக்கு ஈஸ்வரி போன் பண்ணதை பார்த்த உடனே ரொம்ப கடுப்பாயிடுது. அப்ப கட் பண்ணி விடுறாரு. அங்க குறுக்கையும் மறுக்கையும் அலைஞ்சிட்டு இருக்கிற ஈஸ்வரி, என்ன இந்த பையன் போனவே அட்டன் பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்னு புலம்பிட்டு, பிள்ளையாரப்பா கடவுளே, எப்படியாவது என் பையன் இந்த ராதிகா கிட்ட இருந்து பிரிஞ்சு நிரந்தரமா டிவோர்ஸுங்கிற ஆர்டரை வாங்கி கொடுத்துரு. அப்பதான் திரும்பவும் என் பையன் பழையபடி என் கூடவே இருப்பான். பழையபடி அவன் குடும்பம் பாக்கியான்னு சந்தோஷமா நம்ம வாழலாம். கடவுளே, எல்லாம் உன் கையில தான் இருக்கு அப்படின்னு சாமி கிட்ட வேண்டிட்டே நடந்துட்டு இருக்காங்க புலம்பிக்கிட்டே ஈஸ்வரி. அவங்க வேண்டுனதுக்கு நேர்மாறா கோபி உள்ள வந்த உடனே போய் கேட்குறாங்க ஈஸ்வரி, ஏப்பா கோபி, என்ன டிவோர்ஸ் கிடைச்சிருச்சா? ஏன் என்ன சொன்னாங்க கோர்ட்ல, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆவலா கேட்குறாங்க. அங்க முகம் வாடி போய் உள்ள வந்த கோபி சொல்றாங்க, அம்மா டிவோர்ஸ் இந்த டைம் கிடைக்கல, ஆனா உறுதியா ராதிகா சொல்லிட்டா எனக்கு டிவோர்ஸ் வேணும்னு, அதனால கொஞ்ச நாள் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள மனசு மாறினா மாறிக்கலாம், இல்லைன்னா டிவோர்ஸ் உறுதின்னு சொல்லி ஜட்ஜ் சொல்லி அனுப்பிச்சிட்டாங்கன்னு சொன்ன உடனே ஈஸ்வரி நினைக்கிறாங்க, இந்த டைமே டிவோர்ஸ் கொடுத்து அனுப்பிச்சிருக்கலாம்ல, ஏன் இப்படி பண்ணுது அந்த ஜட்ஜம்மா அப்படின்னு மனசுக்குள்ள திட்டுறாங்க. உடனே கோபி, மா ராதிகா என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாமா, நான் அவளுக்காக எத்தனை பார்த்து பண்ண தெரியுமா? இந்த 3 வருஷம் அவ கூட வாழ்ந்த வாழ்க்கையில அதை பத்தி கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்காம அவ எடுத்தெறிஞ்ச மாதிரி நீ எனக்கு வேண்டாம், எனக்கு டிவோர்ஸ் தான் வேணும்னு சொல்லிட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே ஈஸ்வரி சொல்றாங்க, டேய், அந்த சிரிக்கி ராதிகாவை பத்தி நான் அப்பவே சொன்னேன், நீ கேட்டியா? அவ சரியான ஒரு அடங்கா பிடாரி. இப்ப பாரு, உன் பேச்ச கேட்க மாட்டேங்கிறா. கட்டின புருஷன் இத்தனை கெஞ்சுற நீயே உனக்கு மதிக்காம டிவோர்ஸ் வேணும்னு நிக்கிறா. நீ என்னமோ அவளை போய் இந்த கெஞ்சிட்டு இருக்க, எனக்கு டிவோர்ஸ் கொடுன்னு சொல்லி நீ கேட்கணும்டா அவகிட்ட. அவ போனா போயிட்டு போறா. அவளுக்கு என்ன, ஏற்கனவே ஒரு கல்யாணம் பண்ணினவ, 2வது உன்னை கல்யாணம் பண்ணி இருக்கா. இந்த டிவோர்ஸ் கிடைச்சா 3வது இன்னும் எவனாச்சும் கிடைப்பானான்னு பார்த்துட்டு போவா அப்படின்னு சொன்ன உடனே கோபிக்கு கோபம் வந்துடுது. அம்மா, வார்த்தையை அளந்து பேசுங்க, ராதிகா என்னோட மனைவி அப்படின்னு சொன்ன உடனே ஈஸ்வரி சொல்றாங்க, டேய் கோபி, என்னடா சும்மா ராதிகான்னு, அவ ஏற்கனவே கல்யாணம் ஆனவ தானே, நான் சொன்னதுல என்ன தப்பு? இன்னொரு கல்யாணம் கூட நீ டைவர்ஸ் கொடுத்துட்டேன்னா பண்ணிக்க மாட்டான்னு என்னடா நிச்சயம்னு சொன்ன உடனே ரொம்ப பயமாயிடுது கோபிக்கு. ஏற்கனவே டிவோர்ஸ் கிடைச்சிட்டா ராதிகா தன்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவான்னு நினைச்சு கவலைப்பட்டு இருக்கிற கோபிக்கு மறுபடியும் இப்படி சொன்ன உடனே, அச்சச்சோ, அப்ப 3வது கல்யாணம் யாராவது பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாளா ராதிகா? இதை விட நமக்கு கேவலம் வேற என்ன இருக்க போகுது அப்படின்னு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி உட்காந்துடுறாரு. உடனே ஈஸ்வரி சொல்றாங்க, டேய், அந்த ராதிகாவுக்கு நீ யாருன்னு காமிச்சே ஆகணும். அவ என்னப்பா உன்னை வேண்டான்னு சொல்றது? நீ அம்மா, நான் சொல்ற பேச்ச கேளு, அப்பதான் உனக்கு மரியாதை இருக்கும் அவகிட்ட அப்படின்னு சொன்ன உடனே கோபி சொல்றாரு, அம்மா என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? ஆனா ராதிகா எனக்கு வேணும்மா, அவளுக்காக நான் என்ன வேணாலும் பண்றேன் அப்படின்னு சொன்ன உடனே ஈஸ்வரி, இதுதான் சமயம்னு சொல்லிட்டு சொல்றாங்க, டேய் கோபி, அவ நீ இவ்வளவு கெஞ்சங்காட்டி தான் ரொம்பவுமே உச்சத்துக்கு போய் உட்காந்துட்டு உன்கிட்ட இந்த வேலை காமிச்சிட்டு இருக்கா. ஆனா நீ கொஞ்சமாவது எதுக்கு திரும்பி நின்று பாரு, அவளே உன் வழிக்கு வந்துடுவா. உடனே நீயே போய் சொல்லிடு, எனக்கு டிவோர்ஸ் வேணும், நீ வேண்டான்னு சொன்னாலும் நான் உறுதியா இருக்கேன், எனக்கு டிவோர்ஸ் வேணும்னு சொல்லுடா கோபின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்குறாங்க ஈஸ்வரி. உடனே கோபி சொல்றாரு, ஏமா நான் அப்படி சொன்னேன்னா ராதிகா அவ முடிவுல இருந்து பின்வாங்கிடுவாளா அப்படின்னு பாவமா ஒன்றும் தெரியாதவர் போல நடிச்சுட்டே கேட்குறாரு கோபி ஈஸ்வரி கிட்ட. உடனே ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமாண்டா கோபி, பொண்ணுங்க மனசை பத்தி தெரியாது, நீ கொஞ்சம் அவளை தாங்கி பேசங்காட்டி எந்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் இடம் கிடைக்குன்னு விட்டு பார்க்குறா. அதனால நீ அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம எனக்கு டைவர்ஸ் வேணும், நீ என்ன பெருசு அப்படின்னு நீயே கொடுத்துட்டு வா, அதுக்கப்புறம் பாரு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, எனக்கு அவளை பத்தி தெரியாதா, அந்த திமிரு பிடிச்ச ராதிகா, நீ டிவோர்ஸ் கொடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் அந்த சனியை தொலைஞ்சிடும், அதுக்கப்புறம் நீ பழையபடி பாக்யா கூடவே வாழலாம் அப்படின்னு சந்தோஷத்தில் நினச்சிக்கிறாங்க ஈஸ்வரி. ஆனால் கோபி நினைக்கிறாரு, அம்மா சொன்னபடி நாமளே வழியே போய் டிவோர்ஸ் கொடுத்துட்டோன்னா அதுக்கப்புறம் ஜட்ஜும் தீர்ப்பு கொடுத்துருவாங்க, உங்கள் 2 பேர்த்துக்கும் டிவோர்ஸ் அப்ரூவ்டுன்னு. அதுக்கப்புறம் நம்ம ராதிகாவை பார்க்க முடியாது, பேச முடியாது. அச்சச்சோ, அது என்னால் முடியவே முடியாது. பார்க்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடுத்துருக்காங்க, எப்படியாவது ராதிகாவை கன்வின்ஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஈஸ்வரி கிட்ட
கிட்ட கோபி சொல்கிறாரு, அம்மா நான் பெங்களூர் போகலான்ட்டு இருக்கேன். அங்கே போய் என்னோட க்ளவுட் கிச்சன் ஒர்க்கை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். எனக்கு இங்கே நிறைய ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. ராதிகா ஒரு பக்கம், அதுக்கப்புறம் இங்கே ஃபேமிலி அது இதுன்னு நிறைய மன கஷ்டங்கள் என்னால் வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு டென்ஷன் ஆகிட்டே இருக்குமா. அதனால் ஃப்ரீயாக யாருமே இல்லாமல் கொஞ்ச நாள் நான் பெங்களூர் போய் இருக்கலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு பொய் சொல்கிறாரு ஈஸ்வரி கிட்ட. உடனே ஈஸ்வரி நினைக்கிறாங்க, டேய் இப்போ அந்த ராதிகா போன ஊர் கூட பெங்களூர் தானே அப்படின்னு கேட்குறாங்க. உடனே கோபி சொல்கிறாரு, ஆமாம்மா பெங்களூரில் தான் இருக்கா ராதிகா, ஆனால் நான் அவளை பார்க்குறதுக்காக போகலை, அங்கே போய் என்னோட க்ளவுட் கிச்சன் ஒர்க்கை தான் நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஈஸ்வரிக்கு தூக்கி வாரி போட்டுருது. ஓஹோ, இவன் மறுபடியும் அங்கே போய் ராதிகா பின்னாடி லோன்னு நாய் மாதிரி சுற்றி மறுபடியும் அவ கூட வாழறதுக்கு தான் ஆசைப்படுறான். அதனால் அவனை பெங்களூர் விடக்கூடாதுன்னு நினச்ச ஈஸ்வரி உடனே நாடகம் ஆடுறாங்க. அவங்களோட கண்ணில் தண்ணி வந்துடுது. டே கோபி, அம்மா வயசான காலத்தில் இங்கே என்னை தனியாக விட்டுட்டு நீ பெங்களூர் போகிறவன், திடுதிப்புன்னு எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நீ செத்ததுக்கு அப்புறம் தான் இங்கே வந்து சேருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. உடனே கோபி சொல்கிறாரு, அம்மா உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுமா, நீங்கள் டோன்ட் வரி, நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே ஈஸ்வரி, ஆமாப்பா ஆமாம், நீ எங்கே இருந்தாலும் இங்கே அம்மா கூட தான் இருக்கணும்னு சொன்ன உடனே கோபி சொல்கிறாரு, அம்மா ஒரே ஒரு மாதம் நான் போய் அங்கே என்னோடய வேலைகளை எல்லாம் முடிச்சு வச்சுட்டு திரும்பவும் இங்கே வந்து அதுக்கப்புறம் உங்கள் கூடவே தானே லைஃப் ஃபுல்லாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க, சரிப்பா அந்த ஒரு மாதம் நீ பெங்களூர் போய் இருக்கில்ல, அங்கே போய் நீ கடை சாப்பாடு அது இதுன்னு சாப்பிட்டேன்னா உன் உடம்புக்கு ஒத்துக்காது, அதனால் அம்மா நான் உன் கூடவே வர்றேன், வந்து அங்கே சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கோபி, ஓஹோ அம்மாவுக்கு சந்தேகம் வந்துடுச்சு, அங்கே நம்ம பெங்களூர் போனால் மறுபடியும் ராதிகா கூட ஒன்றா சேர்ந்துடுவோன்னு, அதனால தான் அதை தடுக்கிறதுக்காக அம்மாவும் வரேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு கோபி சொல்கிறாரு, அம்மா வயசான காலத்தில் உங்களுக்கு எதுக்கு சிரமம், இங்கே இருந்தீங்கன்னா நீங்கள் உட்காந்த இடத்துல காஃபி டீ சாப்பாடுன்னு எல்லாம் வேலைக்கு பக்குவமாக செஞ்சு பாக்யா கொண்டு வந்து பரிமாறுவா, ஆனால் அங்கே வந்தீங்கன்னா நீங்கள் தானே சமைக்கணும், அதுக்கப்புறம் என்னதான் ஆள் போட்டாலும் பாக்யா செய்கிற மாதிரி பக்குவமாக உங்களை பார்த்துக்க முடியாது, ஏற்கனவே ப்ரெஷர் சுகர் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு எதுக்குமா டென்ஷன், பேசாமல் நீங்கள் கூலாக இங்கேயே இருங்க, நான் என்னோட ஒர்க்கை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக தன்னோட துணிமணிகளை எல்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டு எப்படியாவது பெங்களூர் போய் ராதிகாவை கன்வின்ஸ் பண்ணியே ஆகணும்னு நினச்சிட்டு கோபி கிளம்புறாரு. ஈஸ்வரி, டே கோபி இத்தனை நாள் இருந்துட்டு இருடா, பாக்யா வந்ததுக்கப்புறம் சொல்லிட்டு போ, இல்லாட்டி நானும் செய்யணும், உன்னை கார்லேயே கொண்டு வந்து விட்டுட்டு அங்கேயே கொஞ்ச நாள் இருந்துட்டு கூட வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொன்ன உடனே கோபி சொல்கிறாரு, இல்லைம்மா இல்லை, என்னால் அவ்வளவு சீக்கிரம் வெயிட் பண்ண முடியாது, இப்போவே போனாதான் கரெக்டாக அந்த ஃப்ளைட்டில் நான் போய் சேர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு அவசரமாக பெங்களூருக்கு இப்போ கிளம்பி போகிறாரு. ஈஸ்வரி ஓன உட்காந்து அழுகிறாங்க. உள்ளே வர்ற பாக்யா, அத்தை ஏன் அத்தை அழுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க, பாக்யா கோபி நம்மளை விட்டுட்டு போயிட்டான் பாக்யா அப்படின்னு சொன்ன உடனே அசால்ட்டாக எடுத்துட்டு பாக்யா, அப்படியா போய் தொலையட்டும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு, அப்போ இனிமேல் உருப்பட்டுருவார், உங்களை விட்டுட்டு போயிட்டார் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க, ஏய் பாக்யா நான் என்ன எகத்தாளமாக பேசிகிட்டு இருக்கேன், நிஜமாலுமே கோபி பெங்களூர் போகிறேன்னு சொல்லிட்டு அவனோட பையி பொட்டி படுக்க எல்லாத்தையும் எடுத்துட்டு எங்களை விட்டுட்டு போயிட்டான், நம்மளை விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாங்க ஈஸ்வரி. உடனே பாக்யா சொல்கிறாங்க, என்னது பெங்களூர் போகிறாரா, அங்கே தானே ராதிகா இப்போ புதுசாக வெக்கேட் ஆகி ஆஃபீஸ் எல்லாம் அங்கே தானே போட்டிருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு பாக்யா, ஓஹோ நீங்கள் ராதிகாவை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக தான் போயிருக்கீங்க பெங்களூர்னு நினச்சிட்டு, அத்தை அவர் போனால் போகட்டும், அவரோட ஒர்க்கை பார்க்குறதுக்கு அவர் போய் தானே ஆகணும், ராதிகா கூட தான் நீங்கள் வாழ விட மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, இப்போ வீட்டிலையே உட்கார வச்சு என் நேரமும் உங்கள் மடியிலையே தாங்கி எல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியுமா, அதனால் அவரோட ஒர்க்கை அவர் பார்க்கட்டும், அவருக்கு வயசு 50க்கு மேலே ஆகுது, அது ஞாபகம் இருக்கட்டும், அவர் ஒன்றும் 10 மாதமோ 5 மாதமோ கை குழந்தை கிடையாது, உங்கள் மடியில் வச்சுட்டு கொஞ்சிட்டு இருக்கிறதுக்கு, அவருக்குன்னு ஒர்க் இருக்குது, அவருக்குன்னு வெளி லைஃப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா திட்டுறாங்க. உடனே ஈஸ்வரி, ஆமாம் பாக்யா ஆமாம், நீயே முதல்ல அவன் எப்பப்போ இங்கிருந்து கிளம்புவான்னு ஒரே ஆசையாக தான் பார்த்துட்டு இருந்தேன், இதுதான் சமயம்னு சொல்லிட்டு எப்படியோ தொலைஞ்சா சரி, அவனை தானே நீ இப்படி சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க ஈஸ்வரி. உடனே பாக்யா சொல்கிறாங்க, அத்தை உங்களுக்கு பேசுகிறதுக்கு ஒன்றும் சொல்லித்தர வேண்டியதே இல்லை, நீங்கள் என்ன வேணாலும் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க, ஆனால் உங்கள் புள்ள எப்படியோ
இங்கே இருந்து போய் பெங்களூர் போனாரே, அவர் பெங்களூர் போகட்டும் இல்லை எங்கேயோ போகட்டும், ஆனால் என் வீட்டை காலி பண்ணிட்டு போனாரே, அப்பாடா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் செல்வி, நைட்டுக்கு என்னடி டின்னர் செய்யலாம், எல்லாம் எடுத்து கட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே போயிடுறாங்க பாக்யா. உடனே ஈஸ்வரி, ச்சே இப்படியாய் போச்சே, இன்னைக்கு டிவோர்ஸ் கொடுத்துருவாங்க உறுதியா, அதுக்கப்புறம் ராதிகா பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டான்னு நினச்சா, இவன் என்னமோ அவன் பின்னாடி ஓடுறதுக்காக போயிட்டான் பெங்களூருக்குன்னு நினைக்கிறாங்க ஈஸ்வரி. அங்கே ஏர்போர்ட்டில் உட்காந்துருக்கிற ராதிகாவை இவரோட பொட்டி படுக்கையோட போய் பார்க்குறாரு. அங்கே இவனை பார்த்த உடனே ராதிகா திரும்பி உட்காந்துக்கிறாங்க. உடனே கோபி, ராதிகா நானும் உன் கூட பெங்களூர் வரேன், உன் கூடயே தங்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ராதிகா சொல்கிறாங்க, கோபி என்ன கோபி பேசுகிறீங்க, நீங்கள் எதுக்கு பெங்களூர் வரணும், உங்களோட டார்ச்சர் தாங்க முடியாமல் தானே உங்களை முகத்திலேயே முழிக்கக்கூடாது, நீங்கள் சுவாசிக்கிற காற்றே என் மேலே படக்கூடாதுன்னு சொல்லி தானே நான் இவ்வளவு தூரம் தள்ளி பெங்களூர் போயிருக்கேன், திரும்பவும் அங்கே வந்து ஏன் என்னை கஷ்டப்படுத்துறீங்க, ஒன்றே ஒன்று நான் உங்ககிட்ட கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், உண்மையாலுமே நீங்கள் என்னை லவ் பண்ணினது நிஜம்னா தயவு செஞ்சு நீங்கள் பெங்களூர் வராதீங்க, இப்படியே திரும்பி கிளம்பி போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கோபியும், நிஜம் நிஜம் நான் உன்னை லவ் பண்ணது நிஜம்தா ராதிகா அப்படின்னு சொன்ன உடனே ஃப்ளைட் வந்ததுக்கப்புறம் ராதிகா போயிட, கோபி என்னடா பண்ணுறதுன்னு திரும்பி பாக்யா வீட்டுக்கு போகும்போது பாக்யா வெளியில் போடான்னு சொல்கிறாங்க.